الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகவல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்று முறித்தாகும். அவன் தனித்தவன், அவன் யாவற்றை விட்டும் தேவையற்றவன். அவன் இவ்வுலகில் பிறக்கவும் இல்லை, பிள்ளைகளாக யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. அவன் தூய்மையானவன், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்று ஏகவல்லவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும், அல்லாஹ்வின் அருளும் ஈடேற்றமும் கருணையும் எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், அன்று முதல் நாளை மறுமை வரை பின்பற்றி நடக்கின்ற அத்தனை நல்ல மக்கள் மீது உண்டாவதான பிரார்த்தித்தவனாகவும் இவ்வுரை ஆரம்பிச்சுகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற அல்லாஹ்வுடைய பயத்தோடு அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்ந்து கொள்ளுமாறு நடந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் இருக்கின்ற இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலே நபிகளாருடைய வாழ்வோடு நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது, பார்க்கின்ற பொழுது, நபிகளாருடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருப்பதை பார்க்கிறோம். நபிகளாருடைய பிறப்பு, ஆனால் அது எந்த தினத்தில் சரியாக பிறந்தார்கள் என்ற அந்த விடயம் வரலாற்று ஆசிரியர்களுக்கு இடையிலே சரியாக இன்று சொல்லப்படுகின்ற, இன்று பலராலும் கருதப்படுகின்ற அந்த 12ஆம் நாள் என்று உறுதிப்படப்படாத நிலையில் இருக்கிறதை பார்க்கிறோம். அதே போன்று நபிகளாருடைய வாழ்க்கையிலே, இஸ்லாத்திலே மிக முக்கிய விடயமாக இந்த இஸ்லாத்தை இந்த முழு உலகிற்கும் பரப்புவதற்கு, இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு, சொல்வதற்கு மிக முக்கியமான காரணமாக அடைந்த ஹிஜ்ரத்துடைய அந்த நபிகளாருடைய ஹிஜ்ரத்து பயணம் முடிவடைந்த அந்த மாதமாகவும் இந்த மாதம் இருந்து கொண்டதை பார்க்கிறோம். அதே போன்று முழு உம்மத்தையும் சோகத்தில் ஆழ்த்திய நபிகளாருடைய அந்த மரணம் நிகழ்ந்த மாதம், அதே போன்ற தினம் இந்த ரபியுல் அவ்வலுடைய 12வது தினமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று இப்படி பார்க்கிறோம். ஆனால் இந்த தினத்திலே நபிகளாருடைய ஹிஜ்ரத்துடைய மகிமை பற்றியோ, நபிகளாருடைய வரலாறுகள் பேசப்படுவதை பற்றியோ, நபிகளாருடைய ஏனைய விடயங்கள் இந்த மாதத்திலே சொல்லப்படுவதை விட, நபிகளாருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு நபிகளார் பிறந்த நாளன்று அந்த தினத்தை கொண்டாட்டங்களாக, அதே போன்று அந்த தினத்திலே சிற்றுண்டிகளை வழங்கக்கூடிய என்று பல பல பித்அத்துகளையும் நிகழ்வுகளையும் பார்க்கிறோம்.
இதை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே நபிகளாருடைய பிறந்த நாள் என்பதை ஒரு கணம் வைத்துவிட்டு பிறந்த நாள் என்ற ஒரு விஷயத்தை மாத்திரம் எடுத்து யோசிக்கும் போது இஸ்லாத்தால் மிகவும் பிரமத கலாச்சாரமாக பார்க்கப்பட்ட மிகவும் மோசமான, அதே போன்று இஸ்லாத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாத ஒரு நிகழ்வு நபிகளாரோடு இணைக்கப்படுகின்ற நேரத்திலே அந்த பாவம், அந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் என்ற அனாச்சாரம், கலாச்சாரம், கிறிஸ்துவ கலாச்சாரம் அது மார்க்கமாகப்படுகிறதை பார்க்கிறோம். ஆரம்ப காலத்திலே நபிகளாருடைய காலம், சஹாபாக்களுடைய காலம், அல்லாஹ் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சிறந்த காலம் என்று போற்றப்பட்ட காலங்கள் இல்லாமல் பிற்பட்ட காலத்திலே அந்த தோன்றிய இந்த தினத்தை பார்க்கின்ற நேரத்திலே ஷைத்தான் அந்த பிரமத கலாச்சாரை நபிகளாரோடு இணைக்கின்ற நேரத்திலே அதை அற்பமாக கருதுவதற்கு ஒரு வாய்ப்பாக இதனை ஏற்படுத்தியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நான் கொண்டு யோசிக்கணும், ஷைத்தான் ஒரு பாவத்தை அற்பமாக கருதுகின்ற நேரத்தில் அல்லது சமூகத்தில் மக்கள் ஒரு பாவத்தை அற்பமாக கருதுகிற காரணங்கள்ல இஸ்லாம் ஒரு பாவத்தை பாவம் என்று சொல்லியிருக்கின்ற நேரத்தில் அதனுடைய பெயர் மாறுவடிவில் வருகின்ற நேரத்தில் அற்பமாக கருதுவதை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் வட்டி, ரிபா என்று சொல்லப்படுகிற ஒன்று கூடாது என்று சொல்லப்படுகின்ற நேரத்திலே அது பாவம் என்று உணர்ந்த மனிதன் அந்த வட்டி என்ற வடிவம் வேறொரு கோணத்திலே வேற பெயரோடு வருகின்ற பொழுது அதனை பாவமாக, மிகப்பெரிய பாவமாக மனிதன் உணர்வதில்லை. இது ஷைத்தான் சில வாசகங்களால் பாவத்தை அற்பமாக காட்டுகிறார். அதே போன்று பேர்தே என்று உச்சரிக்கப்படுகின்ற பொழுது மிக பெரும் அனாச்சாரமாக, கலாச்சாரமாக பார்க்கப்படுகின்ற ஒன்று மீலாத் என்ற அரபு வார்த்தையை பார்க்கின்ற பொழுது, சொல்லுகின்ற பொழுது அதை அந்த பாவத்தில் இருந்து, அந்த கலாச்சாரத்தில் இருந்து, அந்த கடத்தில் இருந்து குறைச்சி காட்டுவதை பார்க்கிறோம். இப்படி தனக்கு விருப்பமான ஒருத்தர் பாவத்தை செய்கிறார், தனக்கு அன்பான ஒருத்தர் பாவத்தை செய்கிறார் என்ற பொழுது அந்த பாவத்தினுடைய எடை, அந்த கணம் அந்த மனுஷனுடைய உள்ளத்தில் ஷைத்தான் அற்பமாக்கிறதை பார்க்கிறோம். இதே போன்றுதான் நாங்கள் இந்த பிறந்த நாள், நபிகளாருடைய பிறந்த நாள் தினத்தை வரலாற்றிலிருந்து பார்க்கின்ற நேரத்தில் அந்த இடத்துல ஷைத்தான் விளையாடிய விளையாட்டுக்களை நாங்கள் ஒரு 4 விஷயத்தை அறிஞ்சால் எங்களுக்கு திட்ட தெளிவாகிவிடும். ஒன்று, நபிகளாரை எப்படி நாங்கள் நேசிக்கிறது, நபிகளாரை நேசம் வைக்கிறது என்ன, எப்படி நேசம் வைக்கணும் என்ற விஷயத்தை எங்கள்கிட்ட தெளிவிக்குமாக இருந்தால், அதப்போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூத நசராக்கு ஒப்பாகிறத பற்றி எச்சரிக்கை செய்த அந்த விடயங்களை பற்றி எங்கள்கிட்ட ஒரு தெளிவு இருக்கும் என்று இருந்தால், அதப்போல இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது இஸ்லாத்தில் எந்த இடத்துல அதனுடைய சட்டம் என்ன சொல்லப்படுகிறது என்ற அந்த விடயத்தை அறிந்திருந்தால், அதே போன்று இந்த நபிகளாருடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் யாரால், எப்போது, எந்த கட்டத்தில் உருவாக்கப்பட்டது என்ற தெளிவு இருந்தால் இன்று கொண்டாடப்படுகின்ற இந்த நபிகளாருடைய பேரில் சொல்லப்பட்டு கொண்டாடப்படுகின்ற வித்தியார்த்திகள் அது அன்பு அல்ல, அது இஸ்லாத்தை வீழ்த்துவதற்காக, இஸ்லாத்துடைய விழுமியங்களை, சட்டங்களை இஸ்லாம் ஒரு மனிதன் வாழ்க்கையில வார்த்தை விட்டும் குராஃபாத்துகளிலும் அதே போன்று யூத நசாரா கலாச்சாரங்களையும் மனிதனை திருப்புவதற்கு கையாளப்பட்ட ஒரு உத்தி என்பதை எங்களுக்கு பார்க்கலாம். முதலாவது, நாங்க எப்படி நபிகளார நேசம் வைக்கணும். ஒரு முஃமினை பொறுத்த மட்டில, ஒரு முஸ்லிமை பொறுத்த மட்டில, ஒரு அவன் உள்ளத்தில அல்லாஹ் நபிகளாரை பற்ற அன்பு இல்லை என்றிருந்தால் அவன் முஃமினாக முடியாது, முஸ்லீமாக முடியாது. எல்லார உள்ளத்திலும் நபிகளாரை பற்ற அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், நபிகளார் சொல்லுகின்ற நேரத்திலே உங்கள ஒத்தரே முஃமினாக மாட்டாரே, எது வரைக்கும் தெரியுமா, நான் உங்களோட உம்மாவை விட, உங்களோட வாப்பாவை விட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் விட விருப்பமுள்ளவராக மாறும் வரைக்கும் நீங்க ஒரு உண்மையான முஃமினாக முடியாது என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் எங்களோட எல்லாத்தை விடவும், எங்களோட தொழிலை விடவும், எல்லாத்தையும் விடவும் நபிகளார் எங்களுக்கு நேசமா இருக்கணும். ஆனால் எங்கள் ஒவ்வொருத்தையும் கேட்டால் நாங்கள் அதைத்தான் சொல்லுவோம், நபிகள் அதான் எனக்கு நேசத்துக்குரியது என்று.
ஆனால் அந்த நேசத்தில வெளிப்பாடு வாயினால் மட்டும் ஈர்க்கப்படாது, அது எங்கட வாழ்க்கையில வரணும். சில விஷயங்கள் நாங்க பார்க்கிற நேரத்தில் நாங்க உண்மையிலே நபிகளாரை நேசிக்கிறோமா இல்லையா என்பது விளங்கும். அதுல முதலாவது நபிகளார் எதை சொல்லி இருக்கிறாங்களோ அதுக்கு கட்டுப்படுறது. நபிகளாருடைய மீது நேசம் வைக்கிற அடையாளங்கள் மிக முக்கியமானது. நபிகளார் எதை ஏவினார்களோ அந்த ஏவலை நாங்க சரியாக செய்யறது, அது நபிகளாரை நாங்க நேசிக்கிறதுக்கு அடையாளம். அந்த நேசத்துக்குரிய அடையாளத்துக்கு நபிகளாரை கட்டுப்படத்துக்கு, நபிகளாரை கட்டுப்படாமல் இருக்கிறதுக்கு எங்கட உம்மாப்பாங்க காரணமாக்கப்படாது. எங்கட சொந்தங்கள் தொழில் எதுவும் காரணமாக இருக்கப்படாது. எங்கட சொந்தங்களை விட தொழிலை விட எல்லாவற்றையும் விட நபிகளாரை நாங்கள் மேலே வச்சுக்கிறோம் என்றால் நபிகளார் ஏவிய விஷயங்களை நான் கட்டுப்பட்டு நடக்கும் நிச்சயம். அப்படி இல்லை என்றால் நானும் நீங்களும் நபிகளாரை நேசிக்கிறோம் என்று வாய்நாள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாங்க பின்பற்றுறது, அவங்கள்ட்ட இருந்த அஹ்லாக்க எங்கள்கிட்ட எடுத்துக்கொள்றது. நாங்க அந்த அஹ்லாக்கை நாங்க மக்களோட பழகிறதாயிக்கலாம், அண்டை வீட்டாரோட பழகுவதாயிக்கலாம், சொந்தங்களோட பழகுவதாயிக்கலாம். எல்லா விஷயத்திலையும் நபிகளாரோட அஹ்லாக் எங்கள்கிட்ட ஈக்கணும். எங்கட பேச்சில் அஹ்லாக் ஈக்கணும், எங்கட நடத்தையில அஹ்லாக் ஈக்கணும். அப்படியாக இருந்தால் அது எங்களுக்கு நபிகளாரை நேசிக்கின்ற என்ற அடையாளத்தின் வெளிப்பாடு. அத போல எங்கட வியாபாரத்தில், எங்கட பிசினஸ்ல நபிகளார் எதை சொல்லி இருக்கிறாங்களோ அது இருக்கணும். அப்படி இல்லையா நாங்க எவ்வளவுதான் நபிகளார் மீது நேசம் வைக்கிறோம் என்று சொன்னாலும் அந்த நேசம் உண்மையாகாது. அத போல நாங்கள் நபிகளார் நேசம் வைக்கிறோம் என்பதற்கு மற்றும் ஒரு அடையாளம் தான் நபிகளார் பெயர் சொல்லப்படுதா. ஒன்று, நபிகளார் மீது அதிகமாக செலவாச்சு சொல்லணும். நபிகளார் சொன்னாங்க, யார் என் மீது ஒரு தடவை சலாத் சொல்கிறார்களோ, ஒரு தடவை சலாத் சொல்லுகிறார்களோ அல்லாஹ் அவர் மீது 10 தடவை அருள் புரிகிறார் என்று நபிகளார் சொன்னாங்க. நாங்கள் நபிகளாரை நேசிக்கிறோம் என்றால் நேசத்தில் வெளிப்பாடு எங்கள் நபிகளார் மீது நாங்கள் சலவாத் சொல்ற பண்பு எங்கள்கிட்ட ஈக்கணும். அதை போல் நபிகளார் சொன்னாங்க, யாரு இடத்துல என்னை பற்றி நினைவுபட்டு யார் என் மீது சலவாத் சொல்லலையோ அவனை போல வேற கஞ்சன் யாருமே இல்லை என்றாங்க. ஒரு உரை என்று வருகின்ற பொழுது நாங்க நபிகளார் பற்றி ஞாபகப்படுத்தப்படும் போது நபிகளாருடைய பெயர் சொல்லப்படுகின்ற பொழுது எங்களோட வாயால் நபிகளாருக்கு சலாவத்து சொல்லிய பண்பு ஈக்கணும். அப்படி இல்லையா நாங்க கொஞ்சம் எங்களை பழகி கொள்ளணும். நாங்க இதுவரைக்கும் வெறுமனே வாயினால் தான் நபிகளார் மீது அன்பு என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் என்றதை உணர்ந்து எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கொண்டு வரணும். அத போல நபிகளார் மீது அன்பு இருக்குமாக இருந்தால் அந்த அன்புட வெளிப்பாடுகள்ல ஒன்றுதான் நபிகளார் சொன்ன தௌஹீதை, நபிகளார் சொன்ன சட்டங்களை, நபிகளார் எதன்பால் அழைத்தார்களோ அந்த விடயத்தை அதை சொல்லக்கூடியவர்களாக இஸ்லாத்தின் பக்கம், ஈமானின் பக்கம், தௌஹீதின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக நாங்க ஈக்கணும். நாங்க எங்க யார்கிட்ட கண்டாலும் ஒரு இடத்துல பாவத்தை காண்கிறோமா அந்த பாவத்தை தடுக்கக்கூடிய நிலை எங்கள்கிட்ட ஈக்கணும். அத போல எப்போதும் இஸ்லாத்தை பாதுகாக்கிற தன்மை எங்கள்கிட்ட ஈக்கணும். எங்கட அனைத்திலும் இஸ்லாம் இருக்கணும். எங்கட வாழ்க்கையில, எங்கட உடையில, எங்கட நடையில என்று எல்லா விஷயத்திலும் என்ன இருக்கணும் என்றால் நபிகளாருடைய சுன்னா இருக்கணும். நாங்க நபிகளார நேசம் வைக்கிறோம் என்று வாயால சொல்லிட்டு எங்கட முகத்தில தாடி இல்லை என்றால் அந்த அன்புட அந்த நாங்க அன்பு செலுத்துறோம் என்ற அந்த வாயால சொல்றதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அதப்போல நாங்கள் நபிகளார் மீது நேசம் வைக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு கரண்டைக்கு கீழால் நாங்கள் ஆடை அறிகிறோம் என்று சொன்னால் நபிகளார் நேசம் வைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த விடயத்தில் எந்த அர்த்தமும் இல்லை. அதப்போல நபிகளார நேசம் வைக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோட தலைமுடிகளை வெட்டுகிற விதம் மாற்று மத கலாச்சாரத்துக்கு ஒப்பாகுமானால் அதிலும் எந்த பயனும் இல்லை. எனவே எங்களை எல்லாத்திலையும் நபிகளார சுன்னா வரணும். அதப்போல நாங்க நபிகளார் மீது சேர் பூசுகின்ற விடயங்கள், நபிகளார் மீது இட்டுக்கட்டப்படுகின்ற, நபிகளார் மீது நபிகளாருடைய மகிமையை, அவருடைய அந்தஸ்தை குறைக்கின்ற எந்த ஒன்று அவருக்கு எதிராக
இருந்தாலும் அந்த விடயத்துக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கணும். அதை நபிகளாரை நேசம் வைக்கிறதுல அன்பில காரணங்கள்ல உண்டு. அத போல நபிகளார் யார நேசம் வச்சாங்களோ அவங்கள நேசம் வைக்கணும். நபிகளார் யார வெறுத்தாங்களோ அவங்கள வெறுக்கணும். நபிகளார் சஹாபாக்களை நேசிச்சாங்க, அந்த சஹாபாக்களை நேசிக்கணும். நபிகளார் யூத நசாராக்களை வெறுத்தார்கள், அவங்களோட செயலை வெறுத்தாங்க, அவங்களோட கலாச்சாரத்தை வெறுத்தாங்கன்னு சொன்னால் அதை நாங்க வெறுக்கணும். அதுதான் நபிகளார நாங்க நேசம் வைக்கிறதுல அடையாளம். அத போல நாங்க நபிகளார சந்திக்கிறதுக்கு ஆசை வைக்கணும். அதற்காக நாங்க பாடுபடணும். நபிகளார நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னால் அவரை சந்திக்கணும் என்ற அன்பு எங்களோட உள்ளத்துல ஆசை ஈக்கணும். நபிகளார் சொன்னாங்க, என்ற உம்மத்தில என் மீது அதிகமாக அன்பிக்கக்கூடிய யார் தெரியுமா? அவங்க எங்களுக்கு பின்னால வருவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால் அவங்களோட குடும்பத்தை அவங்களோட பணத்தை எல்லாம் பணயம் வைத்து எப்படியாவது என்ன காணணும்னு நினைப்பாங்க. அவங்க என்ன காணணும் ஆசைப்படுவாங்க. அந்த ஆசை எங்கள்கிட்ட ஈக்கணும். அந்த ஆசை எங்கள்கிட்ட வர வேண்டும் என்றால் நபிகளாருடைய சீராவை படிக்கணும், நபிகளாருடைய வரலாறு படிக்கணும். நபிகளாருடைய வரலாறு இஸ்லாத்தை எப்படி போய்த்தாங்கன்னு படிக்கணும். இன்றைக்கு 1ஆம் தளத்தில் 5ஆம் தளம் படிக்கும் நபிகளாருடைய விடயங்கள் போதிக்கப்படுகிறது. ஆனால் அதன் சுருக்கம் எதுவாக இருக்கும் என்றால் நபிகளாருடைய சிறுபாயம் இஸ்லாத்துக்கு முன்னால் உள்ள காலங்களுமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சிறுவனிடத்திலே இஸ்லாம் வர வேண்டும் என்றால் நபிகளாரிடத்திலே வளர்ந்த சிறுவர்களை நபிகளார் எப்படி சிறுவர்களை வளர்த்தார்கள், எப்படி அவர்கள் நடந்து கொள்கிறார் என்ற நபிகளாருடைய அத்தனை விடயங்கள் அவர்களுக்கு புகட்டப்பட வேண்டும். புலமை பரீட்சை என்று மிக கடினமான வினாக்களை கூட அதுக்கு முன்கொடுக்க முடியும் என்றால் சீராவை ஏன் அவர்களால் படிக்க முடியாது, ஏன் அவர்களால் புகட்ட முடியாது? ஒரு இந்த சமூகத்திலே நல்ல விடயங்கள் வர வேண்டும் என்று இருந்தால் அங்கு என்ன நடக்கணும் என்றால் நபிகளான சீராவை நல்லா அறிந்திருக்கணும், அதை பற்றி பரிச்சயமாக இருக்கணும். எனவே இவைகள் இல்லாம ஒரு நாள் என்ன செய்ய இயலாதுன்னு சொன்னால் நபிகளார் நேசத்தை நாங்க வெறுமனே வாயால தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அத போல எதுவாக இருந்தாலும் நாங்க எப்பவும் கவனிக்கப்பட வேண்டிய விடயம், நாங்க யார் அன்பு செலுத்தினாலும் இஸ்லாம் ஒரு விடயத்தை ஏவி இருந்தால் அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது ஒரு விஷயத்தை மிச்சம் கவனமாக கவனிக்கணும் என்று சொன்னால் என்ன முதலாவது மிச்சம் கவனமாக கவனிக்கணும் என்ன என்றால் இஸ்லாத்துக்கு முரணான ஒன்றை கொண்டா செய்யப்படாது. நபிகளாரை நேசிக்கிறோமா? இஸ்லாம் சொன்ன விதத்தில் நேசிக்கணும். இஸ்லாத்துக்கு விரோதமான இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லாத ஒன்றை வச்சு நாங்க நேசம் என்று சொல்லுவோம், அது நேசம் இல்லை. இதை வேறு உதாரணம் என்று பார்க்கின்ற நேரத்தில் இஸ்லாம் பெற்றோருக்கு அன்பு செலுத்த சொல்லுகிறது, பெற்றோருக்கு மரியாதை செய்ய சொல்லுகிறது. அதே போன்று வயதில் மூத்தவர்களுக்கு மரியாதை செய்ய சொல்லுகின்றது. இப்படி இருக்க ஒருத்தர் என்ன செய்கிறார் சொன்னால் தாண்ட பெற்றோர் காலில் விழுந்து வணங்குகிறார் என்று சொன்னால் அவருக்கு உண்மையில அன்பு இருக்கும், மரியாதை இருக்கும். ஆனால் அந்த மரியாதையை வெளிக்காட்டின விடயம் இஸ்லாத்துக்கு முரணானது. அப்படி இஸ்லாத்துக்கு முரணாக இருக்குமாக இருந்தால் எவ்வளவு அன்பாக இருந்தாலும் இஸ்லாம் அந்த அன்பை அங்கீகரிக்காது. அதற்கு எதிராக அதற்கு பிழை என்பதை பிறர் சுட்டிக்காட்ட வேண்டும். பிறர் அந்த விடயத்தை சுட்டிக்காட்டுகின்ற பொழுது பெற்றோர் மீது மரியாதையோ அன்போ அவர்களுக்கு இல்லை என்ற அர்த்தம் அல்ல, அதை விட இஸ்லாத்தின் மேல் அவர்களுக்கு அன்பு இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். அதே போன்றுதான் நபிகளாரை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த நேசம் எங்கள்கிட்ட எப்படி வரணும்? நபிகளார் காட்டி தந்த மாதிரி இருக்கணும், அல்லாஹ் காட்டி தந்த மாதிரி இருக்கணும், சஹாபாக்கள் சொன்னது மாதிரி இருக்கணும். அதற்கு மாற்றமத கலாச்சாரத்தோடு போகுமாக இருந்தால் அது பிழை என்பதை நான் நீங்களும் உணரணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் என்ற அந்த விடயத்தினுடைய அதனுடைய சட்டம் என்ன என்று நாங்கள் புரிஞ்சு கொண்டால் மட்டுமே எங்களுக்கு சொல்லலாம் நபிகளார் மீது கொண்டாடப்படுகின்ற பிறந்த நாள் அவர் நபிகளுடைய பேர்தேயை கொண்டாடுறது பிழை என்பது. பொதுவாக ஒரு மனுஷன் சந்தோஷப்படுறதுக்கான காரணங்கள் இருக்கும். ஒரு
புள்ள பிறக்கிறார் சந்தோஷம், நபிகளார் துஆ செஞ்சாங்க. ஒருத்தர் திருமணம் முடிக்கிறார் சந்தோஷம், ஒருத்தர் தொழில் ஆரம்பிக்கிறார் சந்தோஷம், ஒருத்தர் வீட்டுக்குள்ள வீட்டோட கட்டி குடிபூறார் சந்தோஷம், ஒருத்தர் ஒரு அடைவு அடைகிறார் சந்தோஷம். இந்த சந்தோஷங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும். ஆனால் ஒருத்தர் வருடம் அவர் பிறந்த தினத்தை இட்டு 1 வயது 2 வயது 3 வயது என்று அவர் பூர்த்தி செய்கிறது கொண்டாடுகிறது என்றால் அந்த கொண்டாட்டத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அவர்கள் தங்களுடைய வயதை பூர்த்தி செஞ்சு 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 கபருக்கு நெருங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த கபருக்கு நெருங்கி கொண்டிருக்கின்ற அந்த ஒன்றை கொண்டாடென்றால் கொண்டாட்டத்துக்கு அதை நினைத்து சந்தோஷப்படுகிறது என்று சொன்னால் அந்த சந்தோஷத்துக்கு அர்த்தம் இருக்கணும். இதனால தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு குழந்தை பிறக்கிறாரு, அவர்களுக்கு துஆ செஞ்சாங்க. ஒருத்தர் திருமணம் முடிக்கிறார், துஆ செஞ்சாங்க. சில சஹாபாக்களிடத்தில் நல்ல விஷயத்தை காண்கிற நேரத்தில், திறமைகளை காண்கிற நேரத்தில் துஆ செஞ்சாங்க. அதை போல 2 பேர் சந்திக்கின்ற நேரத்தில் துஆ செஞ்சாங்க, சலாத்தை பரிமாற்றிக் கொண்டாங்க. எப்பயாவது எங்கேயாவது ஒருத்தர் ஒரு வருஷத்தை பூர்த்தி செஞ்சிருக்கிறார் என்பதற்காக நபிகளார் துஆ செஞ்சாங்க என்றோ அல்லது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரார்த்தித்தாங்க என்றோ எந்த ஒன்றை காண கிடைக்காது. ஏன் அது ஒரு விஷயமாக இஸ்லாத்தில் பார்க்கல. அதை போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற நேரத்தில் அந்த திங்கட்கிழமை நோன்பை பத்தி சொல்லுகிற நேரத்தில் நபிகளார் சொன்னாங்க, அதில் நான் பிறந்தேன், அதே போன்று அதில் தான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்று. நபிகளார் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவர் பிறந்த அந்த கிழமையில நபிகளார் நோன்பு நோட்டாங்க. நோன்பு ஏன் பெருநாள் தினத்தில் நோன்பு பிடிக்க இயலாது. இஸ்லாம் எங்களுக்கு அங்கீகரித்த அந்த ஈதுல் அல்ஹா ஈதுல் ஃபித்ர்ல நோன்பு பிடிக்க இயலாது. காரணம் என்ன? கொண்டாட்ட தினத்தில் அதை நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடணும். அந்த நோன்பு பிடிப்பதாக இருந்தால் அது கொண்டாட்டத்துக்கு மாற்றமானது. நபிகளார் சூசகமா சொல்றதை பார்க்கலும். அதாவது நான் பிறந்த இந்த கிழமையில நோன்பு நோக்கிறேன்னு சொன்னால் இந்த பிறந்த தினம் என்பது அது கொண்டாட்டத்துக்குரிய தினம் அல்ல என்பதை எங்களுக்கு விளங்கலாம். அதை போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில பார்க்கிற நேரத்தில் முன்னால் உள்ள அந்த நபிமார்களை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஹர்ரத்தினுடைய அந்த 10வது தினம் வார நேரத்தில் அந்த யகூதிகள் அதில் நோன்பு பிடிச்சாங்க. நபிகளார் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அதை அவர்களை விட அவங்களுக்கு தகுதியானவன் நான் என்று நபிகளாரும் அதை செய்யுமாறு சொன்னாங்க. ஆனால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈசா நபி என்று வருகின்ற நேரத்தில் சொல்லுகின்ற நேரத்தில் எனக்கு மிச்சம் நெருக்கமான ஈசா என்று சொன்னாங்க. அப்படி சொன்ன நபிகளாம் அதே கிறிஸ்துவ கலாச்சாரத்தில் அவங்களோட பிறந்த தினத்தை கொண்டு கிறிஸ்மஸ் என்ற அந்த விடயத்தை அவங்களோட பிறந்த தினம் என்று சொல்லிக் கொண்டு கொண்டாடினாங்க. அதை அங்கீகரிக்கல. ஏன்? அது இஸ்லாமிய ஷரியால வரல. இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உயர்த்தப்பட்டு 100 வருடங்களுக்கு பின்னால அந்த சமூகம் நசாராக்களால் உருவாக்கப்பட்ட மிக மோசமான ஒரு கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் தான் வேதே என்கிற கலாச்சாரம். ஒரு மனுஷன் என்ன செய்கிறார் சொன்னால் அவருடைய பிள்ளைக்கு அல்லது அவருடைய உம்மாக்கு அல்லது அவருக்கு எந்த மார்க்க சாயலும் பூசாம வேதே கொண்டாடுறாரு, இனிப்பு பண்ணங்களை பரிமாறாருன்னு சொன்னால் அதுக்கு சொல்லக்கூடிய சட்டம் அது யூத கலாச்சாரம், நசராக்களுடைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு கலாச்சாரத்துக்கு ஒப்பாகிறார்களோ அவர்கள் அதை சார்ந்தவர்கள், அவர்களை சார்ந்தவர்கள் என்ற அந்த விடயத்தை சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் உறவுகளே, இன்னும் ஒருவர் அந்த பிறந்த நாள் தினத்தை மார்க்க சாயலோடு அவர் என்ன செய்கிறார் சொன்னால் அங்கு அவர் அந்த பிற கலாச்சாரத்துக்கு ஒப்பாகுவதை விட மிக பயங்கரமான ஒரு பாவத்தை செய்கிறார். அவர் பிதஅத்தை செய்கிறார். பிறமத கலாச்சாரம் என்ற அனாச்சாரத்தை மார்க்கமாக செய்கிறார். இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. இப்படியான ஒன்று, இஸ்லாம் அங்கீகரிக்காத ஒன்று என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் நபிகளாரோடு இணைக்கப்படுகின்ற நேரத்தில் அங்கு
அங்கு மார்க்கமாக மாறுகின்றது. அதை நடைமுறைப்படுத்துகிறார் என்று சொன்னால் இஸ்லாம் வேறு மத கலாச்சாரத்தை இஸ்லாத்துக்குள் கொண்டு வந்து இஸ்லாத்தினுடைய அத்தனை காரியங்களையும் அளிக்கக்கூடிய விடயங்கள்ல ஒன்று என்பதை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளை, இது எப்ப உருவாகிச்சு என்று பார்க்கின்ற பொழுது இதனுடைய பாரதூரம் எங்களுக்கு விளங்கும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளை, இஸ்லாத்துல தெளிவாக இருப்போம். இஸ்லாத்துல தெளிவாக இருக்கின்ற நேரத்தில் தான் நாங்க பாவத்துக்கும் அனாச்சாரத்துக்கும் இல்லாம எங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, பிறந்த நாள் தினம் என்பது அது நசராக்களுடைய கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் ஒரு மனுஷன் தனக்காக பிறந்த நாள் கொண்டாடினாலும் பிழைதான். அதே தன்னுடைய சொந்தங்களுக்காக பிறந்த நாள் கொண்டாடினாலும் பிழைதான். அதே மார்க்கம் என்ற பேர்ல நபிகளாரும் மீது பிறந்த நாள் கொண்டாடணும் பிழைதான். அதே போன்று சஹாபாக்களுடைய பேர்ல பிறந்த நாள் கொண்டாடினாலும் பிழைதான். அதே போன்று யாரும் மேல பிறந்த நாள் கொண்டாலும் அது பிழைதான். அதே போன்று அதை பேர்தே என்று கொண்டாடினாலும் பிழைதான், மீலாது என்று கொண்டாடினாலும் பிழைதான். அதே போன்று அதை ஆங்கில கணக்கில் கொண்டாடினாலும் பிழைதான். அதே போன்று ஹிஜ்ரி வணக்க கணக்கில் கொண்டாடினாலும் பிழைதான். இந்த பிழையான கலாச்சாரம் இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்ப வருது என்று பார்க்கிற நேரத்தில் நபிகளாட காலத்தில் இருக்கல்ல, அதுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. சஹாபாக்கள காலத்தில் இருக்கல்ல, தாபிஈன்கள காலத்தில் இருக்கல்ல. ஹிஜ்ரி 300க்கு பின்னால 3ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால தான் இது உருவாகுது. எங்கேண்டா மிஸ்ர்ல ஹிஜ்ரி 322ஆம் ஆண்டு ஃபாத்திமியாக்கல்ல ஒரு ஃபாத்திமியாக்கள் அழைக்கப்படக்கூடிய உபைதியாக்கள் என்று சொல்லக்கூடிய அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய சாம்ராஜ்யம் முழுக்க அப்பாசிய ஆட்சி நடந்து கொண்டிருக்க அவங்க அத்துமீறி அந்த ஆட்சியை பிடிக்கிறாங்க. இந்த ஃபாத்திமியர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய பரம்பரை அப்துல்லா இப்னு மைமூன் அல் கத்தான் என்று சொல்லக்கூடிய உள்ளத்துல குஃப்ர வச்சுக்கொண்டு உள்ளத்துக்குள்ள இஸ்லாத்துடைய விரோதத்தை வச்சுக்கொண்டு வெளியில நடிச்சு கொண்டிருந்தவர், இஸ்லாத்துக்கு எதிராக அந்த காலத்தில் நடந்தவர். இந்த பரம்பரையில வந்த ஒருத்தர் தான் அல் முஇஸ்ஸு லிதீனில்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவர். இவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், மிஸ்ர ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் அவனுடைய அட்டகாசம், அவனுடைய ஆட்சி குணங்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் கருத்துக்கள் மக்களிடத்தை வருது இவனுக்கு எதிராக. அந்த நேரத்தில் யோசிக்கிறான் என்னன்னு சொன்னால், மக்கள் என்ன மீது கிளர்ந்து வர கூடாது என்பதற்காக அவன் அரசியலுக்காக உருவாக்கினதுதான். அவன் யூத நசாரா கலாச்சாரத்தில் இருக்கிறான். அந்த கலாச்சாரத்தோடு சேர்ந்து அவன் என்ன செஞ்சான், மக்களை கொஞ்சம் அப்படியே ஓஃபாக்குவதற்காக, மக்களை அவனுக்கு மீது கிளர்ச்சி வராமல் இருப்பதற்காக நிறைய என்ன கொண்டாட்டங்களை உருவாக்கினான். அதுல ஒன்று மீலாது நபி, அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு மீலாது, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மீலாது, அதே போல புது வருட கொண்டாட்டம். அதே போன்று ஷியாக்களுடைய அந்த உபைதியா ஃபாத்திமியாக்கள் ஷியாக்களின் மிக மோசமானவர்கள். அவங்களோட கொண்டாட்டம் அத்தனை கொண்டாட்டம் ஓரமாக்கிறார். இதை கொண்டு வருகிறான் எதற்காக? தன்னுடைய தப்ப மறைக்கிறதுக்கு, கிளர்ச்சியில் மக்கள் கிளர்ச்சி செய்யாமல் இருப்பதற்கு. அன்றும் இன்றும் ஒரே அரசியல் தான். யாரு எந்த நேரத்தில் பேசுபொருளா இருக்குதோ அதுதான் அரசியல். மக்களை பற்றி, ஆட்சியாளர்களை பற்றி பேசுவோர் நல்லதா இருந்தால் அவர்களுடைய ஆட்சி தக்க வைக்கப்படும். அதை போன்று அவர்களுக்கு எதிரான ஒன்று வருகின்ற பொழுது அதை விட ஒரு பேசுபொருளை கொண்டு வந்து அதை ஓப்பன் கூடியது அன்றும் இன்றும் உள்ள என்றும் இருக்கக்கூடிய அரசியல் கலாச்சாரம். இந்த அரசியல் கலாச்சாரத்தை தான் என்ன செஞ்சாங்க சொன்னால், அந்த என்று சொல்லக்கூடியவன் செஞ்சான். அவன் என்ன செய்யறான் சொன்னால் இப்படி நடைமுறைப்படுத்துகிறான். ஆனால் மிஸ்ர தாண்டி அது போகல. ஏனையவங்களுக்கு அது அப்படி ஒன்று இருக்குமென்னு தெரியாம கூடாது. அதை போல தெரிஞ்சவங்க கூட அதை வெறுத்தாங்க, அதிலிருந்து ஒதுங்கி நடந்தாங்க. 3ஆம் நூற்றாண்டு போகுது, 4ஆம் நூற்றாண்டு போகுது, 5ஆம் நூற்றாண்டு போகுது, 6வது நூற்றாண்டிலே அது பரவ தொடங்குது ஈராக்கிலே. அந்த ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த அரசன் அவன் ஒரு அரசியல் நோக்கத்துக்கு அதை பயன்படுத்துகிறான். தன்னை ஒரு கொண்டாட்ட தினமாக
தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடணும், தன்னை பத்தி சொகுசான விஷயங்களை கொண்டு வரும் என்பதற்காக அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால் மீலாத அறிமுகப்படுத்தி இப்படி ஒரு பிரமத கலாச்சாரம் இஸ்லாத்துல கொண்டு வந்து பூத்தப்படுது. ஆனால் வருடங்கள் ஓடுது, காலங்கள் ஓடுது, அது அப்படியே மாற்றம் பெறுது. என்னன்னு சொன்னால் பின்னால வரவங்க அவங்களோட மூதாதையர் செய்வதை காண்றாங்க. இதற்கு பின்னால தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அதுக்கான ஆதாரங்களை தேட தொடர்றாங்க. ஆதாரத்துக்கு பின்னால அமல் வர வேணும். ஆனால் இங்கு ஒரு நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. அதற்கு பின்னால ஆதாரங்களை ஆதாரம் என்று தேடுகிறார்கள். இஸ்லாத்த பார்வையில இதுக்கு சொல்லக்கூடிய பேர் சுபஹாத்துகள். எனவே எந்த ஆதாரமா இருந்தாலும் நாங்க இந்த விழாவை, இந்த பிறந்த நாள் கொண்டாட்ட விழாவை பிறந்த நாள் என்ற பெயரோடு, அது எந்த பெயரில் வந்தாலும் அந்த நாமத்தோடு எந்த ஒன்று வந்தாலும் முழுக்க முழுக்க மார்க்கத்தை செய்தாலும் அந்த லேபல் பிறந்த தினம் என்று வந்தால், அடிப்படை பிறந்த தினம் என்று வந்தால் அது கூடாது. நபிகளார் ஒரு நாள் அதை அங்கீகரிக்கிற விஷயத்தை நாங்க உணரணும். இதை உணரணுமாக இருந்தால் நபிகளாரை பத்தி படிக்கணும், மார்க்கத்தை படிக்கணும், யூத நசாராக்கள கொள்கைகளை படிக்கணும், அதை போல எப்படி புகுந்தன்னு படிக்கணும். இதை படிச்சாலே எங்களுக்கு இதுல தெளிவு கிடைக்கும் என்ற விடயத்தை நானும் நீங்களும் அறிஞ்சி எங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் பிரமத கலாச்சாரமோ அதிலிருந்து நாங்கள் மிச்சம் தூரமா ஈக்கணும். அதில் நாங்கள் நுழைஞ்சிடப்படாது. எங்களோட இஸ்லாத்தை, எங்களோட ஈமான அழிச்சிரும். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாம் உறவுகளே, எந்த நேரத்திலும் எந்த கட்டத்திலும் இஸ்லாத்தோடு வாழ்ந்து இஸ்லாத்தோடு மரணிக்கின்ற அந்த பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல் புரிவானாக. வாஹ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.